ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்கிற பியா பிரேமா கல்யாணம் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கமான காதல் கல்யாணம் மாதிரி இல்லாம வித்தியாசமான கோணத்துல இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் கணவன் வீட்டுல போய் வாழணும் அப்படிங்கறத நம்மளோட நாட்டோட மரபா பார்க்கப்படுது. அந்த நேரத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆண் தன்னோட மனைவி வீட்டுல போய் வாழ ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒன்லைனை கையில எடுத்துதான் இந்த படத்தை இயக்குனர் இளன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே தான் இந்த படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. சான்வி மேகனா இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ராதிகா, செந்தில், எம்.எஸ். பாஸ்கர், கீதா கைலாசம் மாதிரியான முன்னணி நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இளன், சால்வி ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசாகுது. நான் என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு தானே உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சான்வி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இளன் நான் உன் வீட்டுல வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு மனைவி வீட்டுல கண்டிப்பா உன்னால வந்து வாழ முடியாது அப்படின்னு சான்வி சொல்றாங்க. இத ஒரு சவாலை ஏத்துட்டு தன்னோட மாமியார் வீட்டுல வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு இளன். அதுக்கப்புறம் இளனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை எல்லாம் என்ன, இவங்களோட காதல் வாழ்க்கை என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா பியா பிரேமா கல்யாணம் படத்தோட மீதி கதை. ஒரு பெண் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட விருப்பம் என்ன, தேவை என்ன, புகுந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி அவ எப்படி மாறுறா அப்படின்னு சொல்ற இடம் சீரியஸாவே ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த காலகட்டத்துல ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. ஆனா ஒரு வேலைங்கிறது பெண்ணுக்கு உரிமையாவும் சுதந்திரமாவும் மட்டுமே பார்க்கப்படுது. ஆனா அது ஆணுக்கு ஒரு கடமையா பார்க்கப்படுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே காட்டியிருக்காங்க. வேலை இல்லாம இருக்கிற ஒரு ஆணை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க, குறிப்பா மாமியார் வீட்டுல எப்படி நடத்துறாங்க அப்படின்னு ரொம்ப நிதர்சனமான உண்மையா இந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். பெண் உரிமையை மட்டும் பேசாம ஆண்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களோட உணர்வு மதிக்கப்படணும் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்ல வந்த இடம் அருமையா இருக்கு. இளனோட மாமியார் வீட்டுல இருக்கிற கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. மாமியார வர ராதிகா மாப்பிள்ளைய விருந்து வச்சு மரியாதையா தடபுடலா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அதே மாப்பிள்ளைக்கு வேலை இல்லாம இருக்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே அவரையே செய்ய சொல்றாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே காமெடியாவும் இருக்கு, ஆனா அதே சமயம் யோசிக்கும்படியாவும் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்தில் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான அளவான நகைச்சுவையில நடிச்சிருக்காரு. செந்தில் ஒரு சிகரெட் இங்க இருக்கு, இன்னொரு சிகரெட் எங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல அந்த பழைய வாழைப்பழ காமெடியை நினைவு கொண்டு வர மாதிரி நடிச்சிருக்காரு. நகைச்சுவையும் மிரட்டலும் கலந்த ஒரு வித்தியாசமான ஸ்டைல நடிச்சிருக்காங்க ராதிகா. சோகத்தை கூட சிரிப்பா மறைக்கிற கேரக்டர்ல நலன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட ஈகோ எப்படி அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு நடிப்பு மூலமா அழகா கட்டியிருக்காரு. ஹீரோயினா வர சான்வி இதுக்கு முன்னாடி சில படங்களை நடிச்சிருந்தாலுமே இந்த படத்துல அவங்களோட கதாபாத்திரம் நல்லா இருக்கு. உள்ள காதலை வச்சுட்டு ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தடுமாறுற பவித்ராங்கிற கேரக்டர்ல அருமையா பொருந்திருக்காங்க. இவனோட இசையில ரெண்டு பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. ஆணும் பெண்ணும் சம்பந்தம் அப்படின்னு நம்ம பேசினாலுமே பல தாய்மார்களுக்கு இன்னைக்கும் மகன்கள் வீட்டு வேலை செஞ்சா அப்படிங்கிறது பிடிக்கவே மாட்டேங்குது. அதுவும் குறிப்பா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா சீரியஸா பிடிக்காது போல. அந்த மாதிரியான கேரக்டர்ல கீதா கைலாசம் அருமையா நடிச்சிருக்காங்க. படத்தோட முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போகுது, அது படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். இளனோட அம்மாவா வர கீதா கைலாசம் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போற நாடகம் எல்லாமே கொஞ்சம் சினிமாத்தனமா தான் தெரியுது. ஆக மொத்தத்துல பியா பிரேமா கல்யாணம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இளன் சான்வி ரெண்டு பேரும் இருக்கிற அந்த சில நெருக்கமான காட்சிகளை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா படம் நல்லாவே இருக்குங்க. பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதோட சேர்ந்து ஆண்களுக்கான உணர்வையும் ஆண் சமூகத்துல எதிர்கொள்ற அந்த சில பிரச்சனையும் சொன்னதுக்காகவே பியா பிரேமா கல்யாணம் படத்தை தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.